நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மாவட்டத்திற்கு உதவிக்காக இந்த மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் தேசம் முழுவதும் இருந்து பல உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து ஒரு கணவன் மனைவி வந்திருக்கிறாங்க. மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கும் நிவாரணம் கொடுக்கறதுக்கும் அவங்க கிட்ட நம்ம பேசலாம். பிரதாப் மற்றும் சங்கவி. பிரதாப், நான் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவி. நீங்க இந்த வயநாடு இன்சிடென்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில இருந்து எந்த மாதிரி மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பிரதாப். நாங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக் இங்கே ஆல்ரெடி எங்களோட தன்னார்வலர்கள் இங்கே வந்துட்டாங்க. அவங்க சில வீடியோஸ்லாம் எங்களுக்கு அனுப்புனாங்க. அதில் சில குழந்தைங்களோட வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தோன்னே, ஏற்கனவே எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் கஷ்டம். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அதை ஃபீல் பண்ணி தான் நாங்களும் இங்கே ஆல்ரெடி ஃப்ளட்லலாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, இன்றைக்கி நேற்று நைட்டு ட்ரெயின் பிடிச்சி காலையில் இங்கே வந்தோம். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே பார்க்காம நிறைய மேலே தான் பார்க்கணும், அங்கே தான் நிறைய ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் நேராக மேலே தான் போனோம். மேலே எங்கே லேண்ட்ஸ்லைடு ஆரம்பிச்சதோ அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னும் நிறையா ஐடென்டிஃபை பண்ணாத இதெல்லாம் இன்னும் ஒரு 150 பேர் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு இன்னும் சொல்கிறாங்க. இன்னும் 150 இன்னும் அடியிலே இருக்காங்க, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஸோ அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோங்க. ஆனாலுமே இங்கே இருக்க இராணுவம்லாம் சரி எல்லாமே நல்லா ப்ராசஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க, நீங்கள் வரைய ரைட்டு, உங்கள் மனைவியும் உங்கள் கூட சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த முடிவு எப்படி எடுத்தீங்க? ஆக்சுவலாக என் ஒய்ஃப் தான் வாலண்டியராக இருந்தாங்க பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட. நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க 2019 எங்கள் மேரேஜ் ஆனிச்சு. 2019 நான் அவங்களோட வாலண்டியரிங்கில் நானும் இன்வால்வ் ஆகியிருக்கேன். 3 வயசு குழந்தைய விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. எப்படி இந்த ஆல்ரெடி விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது, நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது என்ன ஒரு மனநிலை வந்தீங்க? ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அவளுக்கும் 3 வயசு ஆகுது. அப்போ இந்த குழந்தையோட வீடியோஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப லைவாக ஷேர் பண்ணும்போது எங்கள் வாலண்டியர்ஸ் இங்கே இருந்து எங்களால் அதை பியர் பண்ணிக்கவே முடியல. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இருந்த இடத்துல இருந்தே ஷேர் பண்ணுறதோ, உட்காந்த இடத்துலேருந்து எங்கள் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறவங்க தப்பாக சொல்லலை, அந்த மாதிரி பண்ணுறதை காட்டிலும் இங்கே அவங்களுக்கு என்ன உறுதுணையாக நம்ம சப்போர்ட்டாக பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், அவங்க கூட நின்று நம்மளால் என்ன கை கொடுத்து நிற்க முடியும்ன்றது தான் நாங்கள் உடனே கிளம்பி வந்தோம். எங்கள் அம்மாவை உடனே ஊர்லேருந்து வர சொல்லி எங்கள் அம்மா பார்த்துக்க சொல்லிட்டு பாப்பாவை உடனே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி உடனே நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம். என்னோட வாலண்டியரிங் பார்த்தீங்கன்னா 2015 ஃப்ளட்லேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஃபார் வாலண்டியர்ஸுங்கிற ஒரு என்ஜிஓவில் தான் நான் டீம் ஃபார்ம் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் மல்டிபிள் என்ஜிஓஸ் கூட நான் சப்போர்ட் பண்ணி என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வாலண்டியரிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கிறதுனால என்னால் முடிகிற விஷயம், பேபி ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது கண்டினியூஸாக, ஸோ டெய்லி ஃபுட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி என்னெல்லாம் முடியும். ஹஸ்பண்ட் எப்படி உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தேன்? ஆமாம், எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, பேஷனேட்டாக இருக்கிறது அவர் பார்த்தாரு. அப்போ நான் கம்பல்லாம் அவரை பண்ணலை, நீ பண்ணுறியா, ஆனால் எது பண்ணாலும் இது வரைக்கும் அவர் என்னை தடுத்தது கிடையாது. நானும் வரேன், நீ எங்கே போறியா நானும் வரேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட தேடி கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட ஒரு 2000 ரூபா கலெக்ட் ஆகுதா, என்னை நம்பி கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மல்டிபிள் என்ஜிஓஸ்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்கம் ஃபவுண்டேஷன்லலாம் நான் சொன்னோன்னே நேற்று இன்னர்ஸு, நைட்டிஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு 1500+ இன்னர்ஸ்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி உடனே என்னை நம்பி கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு நீங்கள் போங்க மேம், நீங்கள் செய்யுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அக்கா அண்ணன் அப்படின்னு என்னை நம்பி செய்கிறாங்க. ஸோ அதே ட்ரஸ்ட்டை நான் வச்சு என்னால் முடிகிற ஹெல்ப்பை இப்போ மட்டும் இல்லை, நான் என்னால் முடிகிறப்ப நான் எல்லாம் முடியுதோ நான் அப்போல்லாம் இன்ன வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் இங்கே களத்தில் இருக்க போகிறீங்க? இல்லை, அது இன்னும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை. நாங்கள் இங்கே வந்ததே ரிலீஃப் ஒர்க்காக தான் வந்திருக்கோம். அதனால் இன்னும் தெரியல, நான் 1 வீக் கூட ஆகலாம், 3 days ஆகலாம், இல்லை இங்கே இருக்க சுச்சுவேஷன்ஸ் பார்த்து திருப்பி போயிட்டு நாங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி, இப்போ ஃபியூ மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். எங்களுக்கு இங்கே கரெக்டான நிலவரம் சரியாக தெரில. நம்ம ஒரு பிளான் இல்லாமல் தான் காலையில் இறங்கணும். இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறது தான் தெரில. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் போவோம். இந்த கடினமான சூழலில் ஒரு மகத்தான தம்பதியினராக நீங்கள் இந்த இடத்துல களத்தில் இருக்கிறீங்க. மனிதத்தை பறைசாற்றும் விதமாக உங்களுடைய பணி கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.